கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். எல்லாரும் கேக்குறீங்களா? கவனிங்க. அது என்ன ரகசியம்? அடுத்த மீட்டிங்ல நீங்க அது அது வரைக்கும் நீங்க மறந்துடக்கூடாது. சரிதானா? இப்பவுமே நீங்க அந்த ரகசியத்தை நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. அந்த ரகசியத்தை நான் சொல்ல போறேன். கிறிஸ்துவானவர், நீங்களும் சொல்றீங்களா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப அந்த ரகசியம் என்ன? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள என்ன செய்யறாரு? இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவுமே இல்லை. ஏன்னா அவர் நமக்கு எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்மால செய்ய முடியாத காரியத்தெல்லாம் அவர் செய்து முடித்து விடுகிறார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். சிலுவையிலே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கெத்செமனே தோட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் வியாகுலப்பட்டு அந்த தன்னுடைய வியர்வையின் இரத்தத்தை அவர் என்ன செய்து விட்டார்? சிந்தி விட்டார். நமக்காக அவமானப்படுத்தப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த உலகத்தை படைத்த தேவன் இந்த உலகத்திற்கு வந்து நம்ம பட வேண்டிய பாடுகளை எல்லாம் அவர் செய்து முடித்து விட்டதுனால அவர் இப்போ நமக்குள்ளாக இருக்கிறார். அதான் ஒரு வசனம் ஒரு சிஸ்டர் அவங்க இடையில சொன்னாங்க, 2 தடவை அந்த வசனத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்துவோம். அப்ப அந்த நிறைவான தேவன் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணும் பொழுது எல்லா குறைவுகளும் இன்றோடு உங்களுக்கு என்ன செய்கிறது? உங்களை விட்டு அது மறைந்து விடுகிறது. ஒருவேளை என்னென்ன காரியத்துக்காக நீங்க நினைச்சு பயந்து போய் கலங்கி போய் திகைத்து போய் இதை நமக்காக யாரு செய்வாய், இந்த காரியத்தை என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை குறித்து நீங்க யோசித்து கொண்டு என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். உங்களுக்காக எல்லாவற்றையும் இயேசு என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார். அந்த கல் ஏற்கனவே புரட்டப்பட்டு போய்விட்டது. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டு வருகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை நீர் தேர்ந்தெடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை அழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளத்திலே நீர் வாசம் பண்ணுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் நம்பிக்கையாக நீர் எங்களுக்குள் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் செய்து முடித்து விட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்காக, ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய ஆண்டவரே எல்லா சாபங்களுக்காகவும் எங்களுடைய வியாதிக்காகவும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து விட்டீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, எங்களுடைய ஆத்மா உங்களுடைய பார்வைக்கு விலையேற பெற்றதாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நீர் உங்களுடைய இரத்தத்தினாலே கழுவி இந்த அருமையான பிள்ளைகளை எல்லாம் நீர் கழுவி இந்த இடத்திற்கு நீர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்று சகையனுடைய வீட்டிற்கு நீர் சென்று இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே, அதே போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வீட்டிற்கும் ஆண்டவரே உள்ளத்திற்கும் நீர் வந்து ஆண்டவரே நீர் ரட்சிப்பை அருளி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சமாதானத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை அருளி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கின்றார்களோ எல்லா கலக்கங்களையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு தெளிந்த ஆண்டவரை புத்திய நீர் அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பயத்தையும் கலக்கங்களையும் அவர்களை விட்டு நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் சுவாமி, நீர் அவர்களுக்கு முன் சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் நீர் நேராக்கவும் கரடு முரடானவைகளை எல்லாம் சமமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சொன்னீரே, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், ஆண்டவர் மலைகள் ஆண்டவர் குன்றுகள் தாழ்த்தப்படும், ஆண்டவருக்கு கரடு முரடானவைகள் எல்லாம் சமமாகும் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகளுக்கு இருக்கப்பட்ட
எல்லா கரடு முரடான பாதைகள் எல்லாத்தையும் சமமாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவரே இந்த அருமையான பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை இதை பொறுப்படுத்தி செய்கிற அருமையான சகோதரனுடைய குடும்பத்தையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய ஞானம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய வழிநடத்தல், உங்களுடைய ஆலோசனை, உங்களுடைய பாதுகாப்பு அவர்களோடு கூட இருந்து நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து ஆண்டவரை உங்களுடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.